சிறப்பு இசை நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஒளி பிரதேச உள்ளூர் மற்றும் புலம்பெயர் உறவுகளுடைய இன்னிசை சங்கமர்கள் ஆரம்பமாகிறது. மக்கள் சத்தம் வேணும், சத்தம் வேணும். டான்சிங் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து ராமசுரம் இன்னிசை கலைஞர்களுடைய இன்னிசை சங்கமர்கள் ஆரம்பமாகிறது. ஆரம்பிக்கின்ற தருணத்திலும் முதல் வணக்கத்துக்குரிய பெருமானுடைய பாதார விருந்தங்களை வணங்கி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது உடமை. அதுபோலவே இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பாடல் எங்களுடைய போதக பிரியனுக்காக வருகிறது. சிறப்பான ஒரு வணக்க பாடலை இதுவரையில் தருவதற்காக பிள்ளையார் சுழி போட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கின்ற ஒரு இசை பாடலோடு ஆரம்பமாகிறது. பாடலை இந்த வேளையில் தருவதற்காக எங்களுடைய ஈழமண்ணுக்காக ஏராளமான பாடல்களை தந்து தற்பொழுது வெளிநாடு சென்று மீண்டுமாக எங்களுடைய நாட்டை அலங்கரித்திருக்கிறார். உங்களுடைய அட்டகாசமான ஒரு பலத்த கரவசம் என்று கொண்டு முதலாவது இறை இசை பாடலை வழங்குகிறார். நல்லதை தொடங்கி இடிக்குதுடா காது. இப்படியான இசை பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பாடல் வழங்கிய சுகந்தன் உண்மையில் இலங்கை திருநாட்டிலே ஒரு சிறந்த இளம் பாடகராக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு எப்படிப்பட்ட பாடல்களை கொடுத்தாலும் கூட இலகுவாக பாடக்கூடிய ஒரு சிறந்த கலைஞன் சுகந்தன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இணைந்து குரல் கொடுத்த சகோதரி சக்தி டிவியினுடைய புகழ் தரிசனி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் புலம்பெயர் உறவுகள் மற்றும் வெள்ளியவளை சமூக உறவுகள் அனுசரணையில் விநாயகர் விளையாட்டுக் கழகம் நடாத்தும்
மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சியிலே இன்றைய இந்த இரவு வேளையிலே உபயமாக பொன்னையா ஆனந்தராசா குடும்பத்தினர் சிறப்பு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த வேளையில் ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்து இறை இசை பாடல்கள் நிறைவடைந்தன. தொடர்ந்து நாங்கள் திரை இசை பாடல்களுக்கு செல்ல இருக்கின்றோம். உண்மையில் இளைய தளபதியினுடைய ஒரு சுவரான ஒரு பாடல் ஜொல்லியோ ஜிம்கானா என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற ஒரு சிறப்பான பாடல். எங்கே அந்த பாடலுக்காக ஒரு பலத்த கரகோஷம் பாடலை இந்த மேடையிலே தருவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றது ஒரு மிக பிரபலமான ஒரு சிறப்பு வாய்ந்த பாடகர் எங்க சத்தத்தை காணையில் ஒரு சத்தம் தாங்க எங்களுடைய உள்ளே உள்ளே சதங்கள் ஆர்வி சவுண்ட்ஸுக்கு மேலான உங்களுடைய சத்தம் இருக்கணும். ஒரு பலத்த கரகோஷம் உண்டு மீண்டுமாக ஒலிக்கட்டும். உண்மையில் சிறந்த ஒரு பாடகர் கானா டிலக்ஷன் அவர்கள். உண்மையில் இவர் எங்களுடைய சக்தி டிவியினுடைய புகழுக்குரியவர். உண்மையில் சிறந்த ஒரு பாடகர் என்பதை அன்போடு கூறிக்கொண்டு அடுத்து நாங்கள் தெரிவிக்கிற பாடல் புத்தமுதிய ஒரு பாடல். சிறந்த முறையிலே எங்கே நிகழ்ச்சியை ஒழுங்கமைப்பு செய்த இன்றைய பூங்காவன உபயோகர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை மீண்டுமாக கூறிக்கொண்டு உண்மையில் முல்லை மண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு அருட்கொடை அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஒளியொளி காட்டு விநாயகர் எங்களுடைய பெருமானுடைய சன்னதியிலே எங்களுடைய வவுனியா மண்ணுடைய கந்தப்பூ ஜெயந்திரவர்களுடைய நாகஸ்வரம் ஈடிசை கலைஞர்கள் பெருமையோடு வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு நிறைய பாடல்களை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். புதிய பாடல், இடைக்கால பாடல்கள் என்று சொல்லி எல்லா விதமான ரசிகர்களுக்கும் இந்த நேரத்தில் பல பாடல்களை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு எம்மை வரவழைத்த உங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த உபயக்காரர்கள் அதே மாதிரி இங்கே வந்திருக்கின்ற எங்கள் அன்பான ரசிக உள்ளங்கள் எல்லோருக்குமே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி,
ஒன்றை கண்டேன் அந்த மச்சியுடன் இசையுடனே கட்சிகளை வந்தேன் நான் மச்சு குலையில் கட்டகவனோட குட்டி ஒன்றை கண்டேன் கும்பலை கண்டு குலுக்கினாலே இரு கண்களை காட்டி மயக்கினாலே கும்பலை கண்டு குலுக்கினாலே இரு கண்களை காட்டி மயக்கினாலே அங்கம் தெரிய கொடுத்தாலே அந்த ஆண்கள் மனதை கெடுத்தாலே பங்கஜமையடி பைத்தமிழ் மங்கையும் நெய்யாமோ பங்கஜமையடி பைத்தமிழ் மங்கையும் நெய்யாமோ இந்த தங்கத கட்டினை வாட்டி வளர்ப்பது பேயாமோ இந்த தங்கத கட்டினை வாட்டி வளர்ப்பது பேயாமோ மட்டக்குழியில் நான் மட்டக்குழியில் கட்டக உன்னோட குட்டியொன்றை கண்டேன் அந்த மச்சியுடன் பசிலிச்சையுடனே கொச்சிக்கடை வந்தேன் அந்த மச்சியுடன் பசிலிச்சையுடனே கொச்சிக்கடை வந்தேன் நான் மட்டக்குழியில் கட்டக உன்னோட குட்டியொன்றை கண்டேன் நாகரன் வீட்டுக்கு வந்து அவன் நாகரன் குச்சி பவனி வந்து நாகரன் வீட்டுக்கு வந்து நின்று அவன் நாகரன் குச்சி பவனி வந்து மிருக வாழ்க்கை வாழ்வதென்ன பொன்னம்மா மிருக வாழ்க்கை வாழ்வதென்ன பொன்னம்மா நீ மீண்டு வருவது எப்போது என்று சொல்லம்மா நீ மீண்டு வருவது எப்போது என்று சொல்லம்மா நான் மட்டக்குழியில் கட்டக உன்னோட குட்டியொன்றை கண்டேன் அந்த மச்சியுடன் பசிலிச்சையுடனே கொச்சிக்கடை வந்தேன் அந்த மச்சியுடன் பசிலிச்சையுடனே கொச்சிக்கடை வந்தேன் நான் மட்டக்குழியில் கட்டக உன்னோட குட்டியொன்றை கண்டேன் நான் மட்டக்குழியில் கட்டக உன்னோட குட்டியொன்றை கண்டேன் முல்லையாவேலி மக்கள் சத்தம் வேணும் முல்லையாவேலி மை பிரதர் சத்தம் வேணும் டான்சிங் வேணும் சரி நாங்கள் இருக்க சேஃப்டி இருக்க பயம் இல்ல போலீஸார்கள் இருக்க எல்லாம் டான்சிங் வேணும் சமர்ப்பதே நான் சிங் சாங் Gattama had a
ஆலயத்தினுடைய அன்பு உறவுகள் தொண்டர்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க வருகின்றது பாடல் இறைசி பாடல்களிலே வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் பிடித்த ஒரு பாடல் வேலுண்டு வினை இல்லை என்று ஆரம்பிக்கின்ற ஒரு பாடலை இந்த வழியில் வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். சிவசக்தி அவர்களை எங்களுடைய பள்ளியவளை பதிய வந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற காடுநாயகர் ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவத்தினுடைய தூங்காவன உற்சவத்தை சிறப்பிக்கும் முகமாக கொள்ளியவளை பிரதேச உள்ளூர் மற்றும் புலம்பெயர் உறவுகளினுடைய அரசனையோடும் கொள்ளியவளை விநாயகர் விளையாட்டுக் கழகத்தினுடைய முழுமையான ஒத்துழைப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வவுனியாவினுடைய இசை எழுவல் எங்களுடைய கந்தப்பு இயக்குநர்களுடைய இன்னிசை கலைஞர்கள் பெருமையோடு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் சிறப்பான வழியாக அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் எங்களுடைய அன்பை சொந்தங்களான உங்களுடைய நன்றிகளையும் கூறிக்கொண்டு அடுத்த இந்த வழியிலே மீண்டுமாக ஒளியோலை போலீஸ் OSS அவர்கள் மீண்டுமாக இந்த வழியை அலங்கரித்திருக்கிறார். Wali
புள்ளியோலை போலீஸ் ஓஎஸ்சி சார் அவர்கள் சிறந்த ஒரு தமிழ் பாடலை சகோதரமொழி பாடலாக வழங்கிய அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உண்மையில் இன்னமுமாக எங்களுடைய அன்பு சொந்தங்கள் டான்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக மற்றொரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு பாடல் ஒன்று. உண்மையில் உயர்ந்த மனிதன் யார் என்று சொன்னால் வீழ்ந்த ஒருவரை குனிந்து அந்த இடத்திலிருந்து உயர்த்தி விடுபவரே உயர்ந்த மனிதன் என்று கூறப்படுகிறார் இல்லையா? அப்படி சொன்னவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். உண்மையில் எங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு ஜீவன் என்ற வரிசையிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் இந்த பாடல். நீ பொட்டு வச்ச தங்க குடும்பம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கின்ற ஒரு விறுவிறுப்பான பாடலை இந்த வழியில் தருவதற்காக எங்களுடைய ராகஸ்வரம் இசைக்குழுவினுடைய பாடகர் சுரந்தவர்களுடைய குரலத்திலே வருகிறது அந்த பாடல். உங்களுடைய உற்சாகமான பலத்த கரவசத்தோடு இந்த மேடையில் இது சிறப்பு இசை நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். முள்ளியோடை பிரதேச உள்ளூர் மற்றும் புலம்பெயர் உறவுகளுடைய அனுசரணையோடும் முள்ளியோடை விநாயகர் விளையாட்டு கழகத்தினுடைய முழுமையான ஒத்துழைப்பு இளைஞர்களுடைய ஒத்துழைப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈட்டிசைகளிலே அடுத்து வருகின்ற பாடல் முதியோர் இல்லங்களிலே இருந்து ஒரு குரல் ஒலிக்கின்றது. உண்மையில் இந்த காலத்திலே இருக்கின்ற பிள்ளைகள் பெற்றவர்களை ஒரு வயதுக்கு பின்பாக முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் விட்டு வருகிறார்கள். அங்கிருந்து ஒரு குரல் ஒலிக்கின்றது இப்படியாக தூத்துக்குடி பூக்களின்றி துவைக்கின்றது என்று சொல்லி ஆரம்பிக்கிற பாடலை இந்த மேடையிலே தருவதற்காக ஜெசிந்தில் தருகிற பாடல் இந்த மேடையிலே அடுத்தபடியாக ராகஸ்வரம் இசை நிகழ்வுகளே துணைகளின்றி
நாய் வளர்த்து பாலை பார்த்தால் பாலையாட்டிக் கொள்ளும் நம்பி பெற்ற பிள்ளைகளோ நன்றியினை கொள்ளும் நாய் வளர்த்து பாலை பார்த்தால் பாலையாட்டிக் கொள்ளும் நம்பி பெற்ற பிள்ளைகளோ நன்றியினை கொள்ளும் கோகி கொண்டு பூசை செய்ய யாரும் இங்கு இல்லை கொட்டியிடக் கூட ஒரு பிள்ளை இங்கு இல்லை புத்தகொடி பூக்களின்றி தவிக்கின்றது பூங்குருவி துணைகளின்றி துடிக்கின்றது கட்டிலுக்கு வந்தவளோ என்னை விட்டு போனாள் குட்டி வந்த பிள்ளைகளோ தூர தேசம் போனாள் கட்டிலுக்கு வந்தவளோ என்னை விட்டு போனாள் குட்டி வந்த பிள்ளைகளோ தூர தேசம் போனாள் இந்தபடி சுற்றுதேடா பூமி என்ற பந்து ரத்தவாசம் என்பதெல்லாம் இந்தியம் பூத்தகொடி பூக்களின்றி தவிக்கின்றது பூங்குருவி துணைகளின்றி துடிக்கின்றது ஆலமரம் வேர்களின்றி அலைகின்றது அந்தி மத்தாரின்றி அழுகின்றது ஆதியிலே நீரில்லை ஆதரிப்பார் யாருமில்லை இருந்த சொந்தமில்லாத ஆதியிலே நீரில்லை ஆதரிப்பார் யாருமில்லை இருந்த சொந்தமில்லாத பூத்தகொடி பூக்களின்றி தவிக்கின்றது பூங்குருவி துணைகளின்றி துடிக்கின்றது நன்றி எல்லோருமே எதிர்பார்த்த ஒரு பாடல் என்ன பாடல் மோனிகா என்ன சொல்லி புத்தமதி ஒரு பாடல் சிவசாருடைய நடிப்பில் வெளியான Monica Bellosi, it's a giant energy, the morning. Good for me, Nana, good out to me, that's it out to me. Monica, Monica, love you, Monica, baby, Monica. ஒரு பாடல் எங்களுடைய எந்த நாவினுடைய குரலத்திலே வருகிறது அந்த பாடல் நிலவே நீதான் யாருக்கு சொந்தமடி என் வான்மதே நீ சொன்னாய் இன்னும் இருந்தே சொல்லு சொல்லு நிலவே அடி சுண்டுக்குழி பூவே என் சுண்டி வச்ச தேரே பழப்பழ தோலே வழுக்கு ரெடி நானே வழுக்கு ரெடி நானே வழுக்கு ரெடி நானே வழுக்கு ரெடி நானே
வேண்டி நானே சிங்கம் கூடி பூவே சுத்தி வச்ச பேரே பாலப்பட தோலே வழுக்கு வேண்டி நானே லிப்பிலிதாலே நான் சுமக்குறேன் இவைகளை கூட அடி போட மறுக்கிறேன் பந்தன போல நான் உன்னை சுத்துவேன் பக்கத்தில் கூட அடி பார்வை இழக்கிறேன் அடிவாதி என் அத்தா வந்த முத்து சரமே 10 கூடு என் சுண்ணாட்டத்துக்கு யார் வரமே புள்ளி பூவே சுற்றி வச்ச பேரு ஆளப்பட தோலே வழுக்கு வேண்டி நானே தினம் தினம் பேரு அதை வாங்க போனேன்டி நெடுங்கேணி பாரு அப்படியே சிங்கப்பள்ளி காற்று பாடல் என்ன ஒரு பாடல் ஓகே நல்லொரு தங்கரா எனக்கு தந்தாயம் இல்லாட்டி கட்டரா என் வாழ்க்கைக்கு நீரா வெப்படி சக்தி உன்னை பார்க்க வருவேன் முதலாளா நான் போக்கு காரி உன்னாடி பகிர்ந்தேனே
மைக் வராது. சரியா? அப்படியே சரி, இதோட வந்து நிகழ்ச்சியை எங்களுக்கு செய்ய விருப்பம், ஆனால் பாதுகாப்பு நிமித்தம் நிகழ்ச்சியை நிறுத்த வருவார்கள். ஒரு இறைவனுக்காக ஒரு பாட்டு பாடட்டா பரவாயில்ல. இறைவனிடம் கையேந்துங்கள் என்ற பாடல் உங்களுக்காக திரட்டா. ஓகே, இதுவரை எங்களோடு இணைந்திருந்த அன்பு ரசிக சொந்தங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஒளியோனை பதிய வந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற காட்டு விநாயகர் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத்சவம் 2025 பூங்காவன உற்சவத்தை சிறப்பிக்கும் முகமாக ஒளியோனை பிரதேச உள்ளூர் மற்றும் புலம்பெயர் உறவுகளினுடைய அனுசரணையோடும் ஒளியோனை விநாயகர் விளையாட்டு கழகத்தினுடைய முழுமையான ஒத்துழைப்போடும் இதுவரை நடந்திருந்தது வவுனியாவினுடைய முன்னணி இளம் இசையமைப்பாளர் எங்களுடைய கந்தப்பு ஜெயந்தன் அவர்களுடைய ராமஸ்வரம் இசைக்கலைஞர்கள் பெருமையோடு வழங்கிய இன்னிசை நிகழ்வோடு இணைந்திருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியை ஒலியமைப்பினை வழங்கிய அனுராதபுரமணியினுடைய ஒலியமைப்பு சேவை மற்றும் ஒலியமைப்பு சேவை நிறுவனத்தார் ஆர்வி சவுண்ட்ஸ் நிறுவனத்திற்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பயணிக்கின்ற பாதையிலே 1000 கைகள் எங்களை தள்ளிவிட நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரே கை தன்னம்பிக்கை என்று கூறி மீண்டும் ஒரு இசை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி ராமஸ்வரம் இசைக்கலைஞர்களோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ST செந்தூரன். நன்றி, வணக்கம். வந்த தமிழ் உறவுகளே. முடிஞ்சு